காதல் விவகாரத்தில் 2 பெண்கள் இணைந்து நடு ரோட்டில் வாலிபரை தாக்கும் வீடியோ காட்சிகள் வைரலாகி வருகிறது. என்ன நடந்தது என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். சென்னை KK நகரில் சாலையில் 2 இளம் பெண்கள் இணைந்து ஒரு வாலிபரை கட்டை மற்றும் கையால் சரமாரியாக தாக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியானது. KK நகர் காவல் நிலையம் அருகே நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக இரு தரப்பையும் போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் நெசப்பாக்கத்தை சேர்ந்த 22 வயதான இளம்பெண் சட்டப்படிப்பு 1ஆம் ஆண்டு படித்து வரும் நிலையில் அசோக் நகரை சேர்ந்த கார்த்திகேயன் என்பவரை 6 வருடங்களாக காதலித்துள்ளார். பின்னர் கடந்த 2 வாரங்களாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவரும் பிரிந்து விட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 3 நாட்களுக்கு முன்னதாக கார்த்திகேயன் இளம்பெண்ணின் வீட்டிற்கு வந்து பிரச்சினை செய்துவிட்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று மாலை இளம்பெண் தனது சகோதரியுடன் கடைக்கு சென்றபோது அங்கு AP பத்ரோ சாலையில் கார்த்திகேயன் மற்றும் அவரது தாயாரும் இருந்துள்ளனர். அப்போது இரு தரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் முதலில் கார்த்திகேயன் தாக்கியதாகவும் அவரது தாயார் தங்களை திட்டியதால் 2 பெண்களும் சேர்ந்து கார்த்திகேயனை கட்டையால் தாக்கியதும் தெரியவந்தது. இதில் கார்த்திகேயனுக்கு தலையில் லேசான காயம் ஏற்பட்ட நிலையில் KK நகர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். பின்னர் காவல் நிலையம் வந்த அவரிடம் போலீசார் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இனி எனது வாழ்க்கையில் கார்த்திகேயன் குறுக்கிடக்கூடாது என அந்த பெண்ணும், அதேபோல் அந்த பெண்ணின் வாழ்க்கையில் கார்த்திகேயனும் தலையிடக்கூடாது என்று இரு தரப்பினரும் எழுதி கொடுத்ததையடுத்து இருவரையும் போலீசார் எச்சரித்து அனுப்பினர். நடு ரோட்டில் 2 பெண்கள் ஒரு வாலிபரை தாக்கும் சம்பவம் அந்த பகுதியில் சலசலப்பை ஏற்படுத்தியது.